ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியாக கிறிஸ்பியாக உள்ள ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு வடை. இது வந்து சுலபமாக செய்யலாம். அதே மாதிரி ப்ரோட்டீன் நிறைந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப்பு வந்து பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/4 கப்பு வந்து பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். பட்டாணி பருப்பு சேர்த்து வடை செஞ்சோன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காண்டி 1/4 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ வடைக்கு அரைச்சிக்கலாம். 2 மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூடி, இஞ்சி, அப்புறம் ஊற வச்ச பாசிப்பயிரையும் பட்டாணி பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா கொரப்பாக அரைக்கணும். அப்படின்னா தான் வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுதேன், காயத்தூள் சேர்த்துக்கிடுதேன். இப்போ எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சாச்சு. பாசிப்பயிரை ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் ஈஸியாக அரையும். வடைக்கு தேவையானது வந்து பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைச்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு வடை வந்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உருட்டி வச்சுக்கிடுதேன். இப்போ எல்லா மாவையும் வந்து உருட்டி வச்சாச்சு. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு அது காஞ்ச வடையை வந்து தட்டி போட்டுற வேண்டியதான். பட்டாணி பருப்பு சேர்க்காமனாலும் நம்ம வெறும் பாசிப்பயிரை வச்சனாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டாணி பருப்பு சேர்த்துருக்கேன். பட்டாணி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்புனாலும் கூட வச்சு சேர்க்கலாம். நமக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது பாசிப்பயிரில். அதனால தான் நான் வந்து பட்டாணி பருப்பு கூட பாசிப்பயிரும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பி ஆகிறது அன்றைக்கும் லைட் ப்ரௌன் ஆகிறது அன்றைக்கும் எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு பாசிப்பயிறு வடை வந்து ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா வடையுமே சுட்டு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒரே மாதிரி வடை செய்யாமல் இப்படி ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.